அதாவது என்ன நாளாக இருந்தால் ஒரு நாள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா விஜய் டிவியில் இருக்க எல்லா சீரியலோட ப்ரொமோவையும் பார்த்து முடிச்சிடறான். ஏய் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்டி. ஒன்னா தானே இருக்காங்க, இதுல என்ன ஏற்றுக்கொள் இருக்கு. ஆமா, வெல்கம் டு இவனை கொன்னிடலாமா டிடி அட்ராசிட்டிஸ். எல்லா விஜய் டிவி இதுவும் எடுத்து பார்த்துட்டு அந்த ப்ரோமோ காலையிலே அந்த ப்ரோமோ பார்த்துடணும் இல்ல. ஆமா, அது எப்படிங்க என்னால, அதுவும் சண்டே, அதுவும் இந்தியா டைமுக்கு 11 மணிக்கு தானே அப்படி வரும், 10:30 மணிக்கு. இங்க 9:30 ஆனாதான் அது வரும். அதுக்காக வெயிட் பண்ணி என் தலையே என்ன ஆகும் இன்னும் 2 ப்ரோமோ வரவே இல்ல. அது வேற, எனக்கு தெரிஞ்ச அந்த வாரத்துக்கே ஒரு ப்ரோமோ தான் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, எல்லாமே கொடுத்துறாங்க, எல்லாத்தையும் உட்காந்து பாத்துருவேன். ஆனா எல்லாமே நான் பார்க்க மாட்டேன், பாக்குறது 3 சீரியல் தான். பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடுறப்பா. எதுக்கு வந்தோங்கிறத மறந்து நாடகத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. வெல்கம் டு துபாய் சீரிஸ். துபாய் சீரிஸா? ஆமா, சீரிஸ். அது என்ன துபாய் சீரிஸ்? நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த டாபிக் மாத்திட்டே இருப்பா இந்த திவு. 3 வருஷமா துபாய் சீரிஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. கண்டினியூ பண்ணி பேசு. ஆக்சுவலா நாங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் மார்க்கெட் வந்திருக்கோம் திரும்பவும். ஏன் அப்படின்னா இது எங்க இருக்குன்னு சொல்லு, அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி போட்டிருக்கேன். அவங்க அட்ரஸ் கேக்குறாங்க, நீங்க பாருங்க. எனக்கு கரெக்டா அட்ரஸ் தெரியும். இது வந்து வர்சான் துபாய் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் மார்க்கெட், ஃப்ரெஷ் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் மார்க்கெட் அப்படின்னு அடித்தாலே வந்து வந்துடும். வர்சானில் தான் இருக்குது இந்த மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா. இங்கே வந்து நம்ம ஊரில் அந்த வார சந்தைலாம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா, லாஸ்ட் டைமே நாங்கள் வந்து ஒரு இளநீ வாங்கி குடித்தோம். இந்தியன் இளநீ வந்து இங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து வாங்கி குடித்தோம். இப்போ சம்மர் வேறு பயங்கர பீக்கில் இருக்கிறனால எனக்கு வந்து இங்கே பயங்கரமாக ஒரு கட்டி வந்துச்சு. அதுவும் கண்ணுக்குள்ள சும்மா நார்மலா இல்ல, கண்ணுக்குள்ளதான் வருவேன்ட்டு வந்து உள்ள உட்காந்துருக்காப்ல ஒரு கட்டி. ஐயோ என்னைய மாதிரியே அழுகிறேப்பா. அதே மாதிரி இவளுக்கும் வந்து இங்க கொப்பள பிம்பிள்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால கொஞ்சம் கூல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கூலாதான் இருக்கும். ஜூஸ் மோர் அப்பெல்லாம் குடிச்சிட்டு, ஆனாலும் அதுவும் மீறி வருது அப்படிங்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெடிசின்ஸ் மாதிரி எடுக்கணும் அப்படின்ட்டு வந்திருக்கு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இவ்வளவு ஒரு கேவலமா 0 சிவிக் சென்ஸ் இருக்கு. எனக்கு சிவிக்ஸ் தான் தெரியாது, பிசிக்ஸ்னா தெரியுமா? போய் இறங்கி குடிக்கிறாங்க காலங்காத்தால ஏப்ப விட்டுன்னு சீரியல் பார்த்துட்டு மாற்றான இடத்துல நல்லா சிக்கன் சாப்பிட்டுட்டு ஏப்ப விட்டாங்க. பசி அப்பன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பசி எப்போ ஒண்ணுமே சாப்பிடலங்க. காலை ஏஞ்சிட்டு 7 மணிக்கெல்லாம் ஏஞ்சிட்டு அது என்னவோ வேலைக்கு போற நாள்லாம் 6:30 மணிக்கு ஒரு அலாரம், 6:45 ஒரு அலாரம். அப்பயும் அதை ஆஃப் பண்ணிட்டு தூங்க தான் தோணுதே தவிர ஏஞ்சி வேலைக்கு போடா தோண மாட்டேங்குது. அதே இந்த லீவு நாள்ல எல்லாம் பாருங்களேன், கிரிக்கெட் போடணும்னா கரெக்டா 4:30 எந்திரிச்சிடுறேன். அதே மாதிரி இப்போ நான் இன்னைக்கு வந்து கிரிக்கெட் போகல, சரி சண்டே போகல, இந்த மாதிரி கட்டிலாம் இருக்கு, நான் வந்து போகல. இன்னைக்கு காலையில கரெக்டா 6:30 எழுந்திரிச்சிட்டேன். நாளைக்கு பாருங்களேன், மண்டே எந்திரிக்கவே முடியாது, படுத்து இங்கிட்ட படுப்பேன் அங்கிட்ட படுப்பேன், எனக்கு உடம்புலாம் வலிக்குது அப்படிமே. எல்லாம் ஆண்டவனோட படைப்பு. நம்ம என்ன பண்றது? மண்டே இந்த மண்டே வாழ்க்கைய விட்டு போக மாட்டேங்குதுன்னு தெரியல. இது அவனோட 80வது வயசுல வரையும் மண்டேனா கொஞ்சம் பீதியிலே இருப்பான் போல. என்ன சொல்றேன், நம்ம போய் அழனி குச்சிருவோம்னா ஏப்ப விட்டு கனெக்ட் வண்டியை காலி பண்ணிடுவா. போமா? சரிங்க போலாம். ஆமா, நொங்கு வெட்டி தருவாங்களா இல்ல அப்படி க்ளீன் கட் பண்ணி தருவாங்க. க்ளீன் தானே சொன்னாங்க. க்ளீன்னா க்ளீன் நொங்கு வேட்டை தான் இன்னைக்கு. பயங்கர குளிர்ச்சி போலையே. ஆமா, எல்லாம் ஒரே நாள் சாப்பிட்டா ஜன்னி வந்துடும். இது அப்பப்போ சாப்பிடணும். நொங்கு சர்பத் அடிப்போம். இந்த இளநீல டேஸ்ட்டே இந்த இளநீ தான். இளநீல டேஸ்ட்டே இளநீ தாங்கிறேன். இளநீல தண்ணியோட அந்த டேஸ்ட்டே அந்த இளநீ தான். அந்த உள்ள இருக்கிறது தான். இதில் நான் பாயசம், இதில் பாயசம் பண்ணுவியா? நீ மனுஷனே இல்லை தெரியுமா? அது இன்னைக்கு வேணாண்டா, எல்லாம் ஒரே நாளாக குளிர்ச்சின்னா ஜன்னி மண்டைக்கு ஏறிடும்.
நக்கிட்டு இருக்கு ஒரு நாய். இன்னைக்கு அப்போ நொங்கு ரஸ்னா வாச்சி நொங்கு சர்பத்தா எஸ் நொங்கு சர்பத் கேட்போம் அது எவ்வளோ என்னன்ட்டு கரெக்டாக தருவாங்களான்ட்டு. பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி 10 ரூபா தான் கொண்டு வந்திருக்கா. தேங்க்ஸ் வா. அதில் ஒன்றும் இருக்காது, வெட்டி தர மாட்டார். आपको भी ले लो ठीक है उसमें कुछ होगा नहीं है ना कुछ नहीं है इसमें पानी அது ஒண்ணே மாதிரி உள்ள ஒண்ணு இல்லையா தூக்கி போடு. இமோஷனல் டேமேஜ். ஸோ எடுத்துகிட்டே இருக்கிறப்ப அவர் சொல்கிறார் பாரு கடை பேர் காட்டுங்க அப்படின்ட்டு. இது வந்து ஷாப் நம்பர் 380. இவங்க வந்து நொங்கு வச்சுருக்காங்கோ இளநீ வச்சுருக்காங்கோ. ஆனால் ரொம்ப ரேட் சொல்கிறாரு அவர். ஒரு நொங்கு 15 ரூபா. எல்லாருமே என்ன தெரியுது கத்தி ஷார்ப்பாக இருந்தால் நல்லா. என்னெல்லாம் சொல்கிறா பாரு பைத்தியக்காரி. எவ்வளோ அழகாக அவர் வெட்டுறாரு பாரு. நம்ம ஊர்லலாம் நைஸாக எடுத்து டக்கு டக்குன்னு போட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு அருவாவில். இங்கே தான் இவ்வளோ நைஸாக ஒவ்வொன்றா பிடிச்சி வெட்டிகிட்டு இருக்காங்க. किधर का इंडिया का इंडिया वामलड़ी इंडियाலேருந்து வருதான் நேரடி இறக்குமதியாம். தின்னு சாப்பிட்டுனே இருப்பேன். ஆக்சுவலாக ரொம்ப குட்டியாக இருக்குது. ஊர்லலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது பேர் என்ன தெரியுமா? ஐஸ் ஆப்பிள். ஐஸ் ஆப்பிள். ஆமாம். ஏய் அது பேர் ஐஸ் ஆப்பிள் தாண்டி இங்கிலீஷில். நான் பேர் வைக்கல, எனக்கு தெரியாது. ஸோ நாங்கள் நொங்கு வாங்கின்னு போயிட்டு சூப்பராக ஒரு சர்பத் அடித்து நம்ம ஒரு ஸ்டைலில் குடிக்க போகிறோம். பழைய சர்பத்து காலி ஆயிடுச்சு. காலி ஆகல, எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இப்போ புது சர்பத் வேறு இதுக்காக வாங்கி குடிக்கணும். ஓகே நொங்கு சர்பத்தில் சந்திப்போம் கைஸ். 2 hours later. என்னடா நீ கட் பண்ணுற நேரத்துக்கு என்ன பேய் படத்தில் வர மாதிரி பிளிங்க் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட பவர் அப்படி கரண்ட் இது வச்சாக்கா லைட்டு போயிடுச்சு. லைட்டு மாற்றணும். நம்ம ஊர் மாதிரி கூப்பிட்டு வந்தாலும் வரமாட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன பண்ணிட்டு இருக்க? நொங்கு என்னால் ஐயோ டிப்ரெஷன் நொங்க சீவி கவருக்குள்ள போட்டுட்டு அதோட தோலை இதுக்குள்ள போட்டுட்டேன்டி. இருக்கிறது அவன் வெட்டும் போது 4 பழம் வெட்டினாங்க. 4 பழத்துலயும் அதுல நொங்கு வந்து இல்லையா, கொஞ்சம் குட்டியா இருந்த நம்ம ஊர் மாதிரி இல்ல. வருத்தமா நிக்கிறேன்டி. நீ பேசுவீல, நான் அப்படி பின்னாடி செய்திகள்ல போட்டோ காட்டுவாங்களா அந்த மாதிரி நிப்பேன். பேசு பேசு பேசு. அந்த மாதிரி இருக்கு. குட்டியோண்டு தான் இருந்துச்சு. அவனை நேத்தியா வெட்டிட்டு அதுல ஒன்னே ஒன்னாது தான், அதுவும் குட்டியா அப்படிதாங்க இருந்தது. நம்ம ஊர்ல எல்லாம் கவர்ல போட்டு ஒரு 5-10 தருவாங்க. அது ஒரு 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவோம்ல. இது என்னன்னா இவ்வளவுதான் எங்களால காப்பாற்ற முடிஞ்சது. என்னன்னா இவ்வளவுதான் எங்களால அந்த நொங்கு. இதுல இந்த அம்மச்சி என்ன பண்ணுவாங்க சர்பத்து காலையில இருந்து நொங்கு சர்பத்து நொங்கு சர்பத்து. நான் ஒரு 6-7 இருந்தா தானே நம்ம சர்பத்து போட்டுக்கோ நல்லா இருக்கும். அவன் கொடுத்தது இவ்வளோண்டு. இல்ல ஆக்சுவலா என்ன சொன்னா ஒரு நொங்குல 3 இருக்கும் சார் அப்படின்னு. நம்ம ஊர்ல எல்லாம் 3 கண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆமா அது இருக்கும் அப்படின்னா இவன் எடுத்தா ஒரு கண்ணுதே அதுவே நொல்ல கண்ணா இருந்திருக்கு. அவன் என்ன பண்ணுவான் பாருங்க, இங்கெல்லாம் குட்டி குட்டியா இருக்கு. இது குட்டி குட்டியா இருக்கு, அது ஒழுங்கா இதுல அது பழுக்கவே இல்ல, நல்லா இல்ல அப்படின்ட்டு அவன் 3 பழம் வெட்டினான் பாவம். 3லயுமே எங்களுக்கு ஒரு டோட்டலாவே 3 தான் வந்திருக்கும். ஆமா அதனால அவனும் நாங்க 3 பழம் வெட்டினதுனால நீங்க எனக்கு 45 ரூபாலாம் தர வேணாம், 15 ரூபால நம்ம பேசி முடிச்சுக்குவோம் அப்படின்ட்டு விட்டுட்டான். இப்ப நாங்க இத்தினோண்ட வச்சிருந்தா நாங்க வந்து சர்பத் வாங்க போறோம். சர்பத் போட போறோம். அதையும் போய் கடையில நன்னாரி சர்பத்துன்னு வாங்கிட்டு வந்திருக்கு. நன்னாரி சர்பத் இது சர்பத்து போறோம். அதெல்லாம் நீங்க இப்ப பாருங்க சர்பத் போறோம். அதெல்லாம் தினுவன் ஸ்பெஷல் பாருங்க. ஏய் இது ஊர்ல எல்லாம் எங்க ஊர்ல எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இது நொங்கு சர்பத்து. திருச்சிலியா? திருச்சில இல்ல, உங்க ஊர்ல எல்லா ஊர்லயும் போடுவாங்க. நான் குடிச்சது இல்ல நொங்கு சர்பத்து. ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறதுனால தெரியல, நான் குடிச்சது இல்ல. ஆனா நாங்க வந்து இப்ப கடையில போய் அந்த ஏதாவது வித்துட்டு இருப்பாங்களே ஒரு கவரு 30 ரூபாய் 40 ரூபான்னு சொல்லி விற்பாங்கல்ல. ஒரு எப்படியோ 10 இருக்கும். அதுல நானு அம்மால 2 கவர் வாங்குவோம், நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே அவ்வளவுதான். அது வந்து வேர்க்குரு எல்லாம் வந்துச்சுன்னா அது அப்படி தேய்ச்சா வேர்க்குரு எல்லாம் போவோம். இந்த மாதிரி கட்டி வந்துச்சு
வந்துச்சுன்னா அதெல்லாம் தேய்ச்சா கட்டி போவோம் அப்படின்னுக்காக நாங்கள் அம்மா நாங்கள் தங்கச்சி அதெல்லாம் பண்ணுவோம். அப்படிதான் பண்ணுவோம். என்ன பண்ணுவீங்க? நொங்கு இருக்குல்ல, நொங்கு தோல் எடுப்போம்ல, அந்த தோல் எடுத்துட்டு அதெல்லாம் தேய்ச்சா ஜில்லுன்னு இருக்கும், வேர்க்குரு அதெல்லாம் போவோம் அப்படின்னுக்காக. இப்போ என்ன வேணும் உனக்கு? எனக்கு இதில் அவ்வளோதான், லெமன் ஊற்றுனா முடிஞ்சு வச்சு. இது ஒரு வீடியோ, அவ்வளோதான் வீடியோ. அது நான் ஆக்சுவலாக இளநீ குடிக்க தான் போனேன். அங்கே பார்த்தா நொங்கு இருந்துச்சு. சரி நொங்கு வாங்கலாமே, நொங்கு வாங்குவோம். அது இப்படி ஆயிடுச்சு மக்களே. ஓகே ஓகே, வரைக்கும் லாபம். இதுல ஐஸ் அப்படியே அந்த சர்பத்துல அந்த நொங்கு போட்டு இஷ்டத்துக்கு நீ ஊத்திருக்கிய சர்பத்து. அவ்வளவுதான். நீ மட்டும் கண்டதெல்லாம் பண்ணி சாப்பாடுன்னு சொல்லுவான். சாப்பிடல செருப்பு பிஞ்சு போகும். நல்லா இருக்கும்ல லாஸ்ட் ஆஃப் த டைம். சாவே அடிச்சிருவான். போய் லெமன் மட்டும் எடுத்துருவா, கலக்கி குடிச்சு. அதையும் அவன் எடுக்க தெரியாது. ஏன்னா எங்க இருக்குன்னு தெரியாது. ஃப்ரிட்ஜில் தான் இருக்கு, கண்ணாடி டப்பால தான் நான் வச்சிருக்கேன். இவனுக்கு தெரியாது வீட்டுல என்ன பொருள் இருக்கு, என்ன ஆயிருக்கு, அது எதுவுமே தெரியாது. வீட்டுல இவ்வளவு பெரிய பொருள் நாங்க வச்சிருக்கும் போது நாங்க ஏன் குட்டி குட்டி பொருளை தேடி அலையணுங்கிறேன். மாசம் நெஸ்டும் 3 மாசத்துக்கு ஒரு தடவை நெஸ்டும் போகணும்ல. நெஸ்டும் இன்னைக்கு போகல, இது மாதிரி இப்படி இருக்கு அப்படின்னா அதான் இருக்குதே அப்புறம் என்ன அப்படின்றான். ஆனா ஒரு பொருள் எடுத்து வைக்கும் போது தான் தெரியுது, ஏன் இது வீட்டுல இல்லையா, இது வீட்டுல இல்லையா கேட்டது. பார்த்தியா புலம்பிட்டு இப்படிதாங்க புலம்பிட்டு, நான் ஏன் அது வீட்டுல செய்யணும், நான் ஏன் இது பண்ணணும் அப்படின்னு வீட்டுல புலம்பிட்டே பண்ணிட்டு இருக்கான். ஆல்ரெடி வெட்டினதே இருக்குடி. ஏய் கீழே கட்டாத ரொம்ப. ஆமா பெரிய என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? கத்தி எங்க இருக்குன்னு தெரியல. கத்தி இல்லடி, அந்த அமுக்குற ஐட்டம் இருக்குமே, எங்க இருக்குன்னு தெரியல அவனுக்கு. இத பாரு ஒளிச்சு வச்சிருக்க. இங்கிட்டு நீனா என்னத்துக்கு இப்ப இதுல நன்கு பழுத்த எலுமிச்சம்பழத்தை புளியவும். அவ்வளவுதான். இந்த ரஸ்னாங்கிறேன் சர்பத், கொஞ்சோண்டு தண்ணி, லெமன். இவ்வளோ சர்பத்தை ஒரே ஆளுக்கு இவ்வளோ குடிச்சிருச்சு, இவ்வளோ ஊற்றிருக்கான். அதெல்லாம் ஊற்றலாம். எவ்வளோ சர்பத் ஊற்றுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கட் பண்ணுறீங்க பைத்தியம். எவ்வளோமா சர்பத்து? சர்பத்து எவ்வளோப்பா? நம்ம ஊர்ல எல்லாம் இப்படிதான் பெரிய ஐஸ் வச்சு இப்படி உடைப்பாங்க. என்னப்பா தாத்தா உனங்க உட தாத்தா சொல்லியிருக்கோம். அவர் எப்படி உடைக்கிறாருன்னு தெரியல, பயங்கர. ஸோ இதில் நம்மளோட சர்பத்தை அங்கிட்டு இங்கிட்டு ஒரு 10 தடவை அலம்பி எடுத்தோம்னா அது என்னது, அது பேர் என்னது? நன்னாரி சர்பத். சர்பத்து சரி, இது போட்டி அது ஒண்ணு, அது பேர் என்னது? நொங்கு சர்பத். நொங்கு இவ்வளோண்டா, சர்பத்து இவ்வளோ இருக்கு. ஊர்லயே அப்படிதாண்டி தருவாங்க. சரி குடிங்க 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 குடிங்க. இவ்வளோ ஐஸ் இவ்வளோ இது போட்டுட்டு அவ்வளோதான். நாளைக்கு படுத்துப்போம். நாளைக்கு த்ரோட் பெயினா இருக்கு, ஏதாவது கஷாயம் வச்சு தாங்க அப்படின்னு. இதுதாங்க அவ்வளோதான். இது இப்போ லைட்டாக அந்த இதில் கிளாஸில் ப்ரெசன்ட் பண்ணோம்னா நொங்கு சர்பத் கத்தம். ஏதாவது ஐயோ அவ்வளோதான். எப்படி நம்ம நொங்கு சர்பத். ஆனா ஃபுல்லா சர்பத்து தாங்க இருக்கு. சர்பத்து நிறைய தண்ணி ஊத்தணும். அதுக்கு நீ சர்பத்து தண்ணீர் கலந்து குடிச்சிருக்கலாமே. இன்சல்ட், ரொம்ப கேவலப்படுத்துற. நொங்கு ஏன் குடுத்துற? இது அந்த லேயரா நிற்கும். அது வந்து அந்த சர்பத், தண்ணி, மேல நொங்கு, அதுக்கு மேல ஐஸ். அன்னபூர்ணி கிச்சன்ல நொங்கு சர்பத்து ஜூஸ் போட கத்துக்கிட்டேன். அதுவும் தினேஷ் வச்சு இந்த தொப்பி தலைய போட்டு பண்ணுவா. சம்மருக்கு குளுகுலுன்னு கூல் குடிச்சு குளுகுலுன்னு நொங்கு சர்பத். தப்பா இருக்கு. ஐஸ் ஆப்பிள் சர்பத். ஆக்சுவலா நொங்குக்கு இங்கிலீஷ்ல ஐஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சம்மரில் என்னென்ன வாங்கி குடிப்பீங்கோ, கலக்கி குடிப்பீங்கோங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான் டிடி அட்ராசிட்டிஸ். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய். மண்டபத்திரம் கைஸ்.